என்னோட ஸ்கூல் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு என்னை பற்றியான ஒரு அடையாளத்தை நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாரும் சொல்கிற ஒரு விஷயம் அவன்கிட்ட எப்பவுமே பேக் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி என்னதான் அந்த பேக்குள்ளே இருக்கு, பேக்குள்ளார என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் ஏன் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத பற்றியும் நம்ம பார்க்கலாம். வெல்கம் டு ஆஸ்ட்ரகல் கைஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் தி 11 சப்போர்ட். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. நம்ம virtualcoin.com வந்து ஆப் இருக்கு, டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஃப்ரீ கிரிப்டோஸ் earn பண்ணலாம். ஏன் வந்து ஸ்கூல் காலேஜ் டேஸ்ல வந்து என்கிட்ட எப்பவுமே பேக் இருக்கும். நான் வெளியில எங்கே போனாலும் சரி பேக் இருக்கும். ஏன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஐ ஆல்வேஸ் ப்ரிப்பேர் ஃபார் தி worst அப்படின்னா அப்சல்யூட் worst தாங்க. ஸோ எப்பவுமே தண்ணி இருக்கும் உள்ளார, எப்பவுமே வந்து ஒரு ஜாக்கெட் இருக்கும். அது வந்து வின்டர் ப்ரொடெக்ஷன், ரெயினுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ஜாக்கெட் இருக்கும். அது ஆக்சுவலி எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல குவாலிட்டி ஜாக்கெட்டாக இருக்கும். சும்மா கேஷுவலாக போடுற மாதிரிலாம் இருக்காது. ஃபயர் ப்ரொடெக்ஷன் அந்த மாதிரி சில விஷயம்லாம் பண்ணியது அந்த மாதிரி ஜாக்கெட் தான் எப்பவுமே வச்சிருப்பேன். ஆஸ்திரேலியா வந்த புதுசில் அந்த மாதிரி ஒரு ஜாக்கெட் வாங்கினேன். பழைய வீடியோஸ்லாம் அந்த ஜாக்கெட் நான் போட்டிருப்பேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஜிப்பரில் வந்து எப்பவுமே வாலெட் இதில் வைப்பேன். ஸோ இதில் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இதில் வந்து ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஓகே, இதெல்லாம் வந்து ஃப்ரீ சாக்லேட். நம்மளுக்கு எங்கே போனாலும் இந்த மாதிரி சாக்லேட் கொடுத்தாங்கன்னா விட்டு வைக்க மாட்டேன், எடுத்து வச்சிருவோம். அப்புறம் இன்னொரு சாக்லேட்டு அண்ட் ஸோ இது என்ன அப்படின்னா வந்து போர்ட்டபிள் தெர்மோமீட்டர். இந்த கோவிட் டைமில் வந்து எங்கே போனாலும் இந்த டெம்பரேச்சர் செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்குது. ஸோ நான் அடிக்கடி அப்போலாம் ட்ராவல் பண்ணுவேன், நிறைய ஃப்ளைட்ஸில் போவேன். எவ்ரி வீக் வந்து ஏதோ ட்ராவல் இருக்கும். என்னோட டெம்பரேச்சர் அப்பப்போ செக் பண்ணிக்கிறதுக்கு இது எல்லாத்துக்கும் வந்து நான் சம்டைம்ஸ் ஹோட்டலில் ஸ்டே பண்ணுவேன். காலையில் ஃபீவரிஷாக இருக்கும். ஸோ ஃபீவர் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்கு இது ஒரு போர்ட்டபிள் தெர்மோமீட்டர். இது ஸோ இது நீங்கள் ஃபோனில் கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டெம்பரேச்சர் மெஷர் பண்ணலாம். ஸோ அது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட்லலாம் போனீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி தான் பின் வச்சு தான் அவங்க சீட் கீழே இருக்கும். எக்கனாமிக் கிளாஸில் நான் எப்பவுமே எக்கனாமிக் கிளாஸில் தான் ட்ராவல் பண்ணுவேன். நம்ம அவ்வளோ பெரிய அப்பா டக்கர் கிடையாது. ஸோ அதனால் இதை வந்து நம்ம போட்டுட்டு இங்கேருந்து நம்ம அவுட் எடுத்து ஒரே ஒரு சிங்கிள் அவுட் எடுத்து நம்மளோட நார்மல் ஹெட்செட்டில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சவுண்ட் குவாலிட்டி, ஏன்னா ஏரோப்ளைனில் கொடுக்குற ஹெட்செட் ரொம்ப கேவலமாக இருக்கும். ஸோ நம்ம 8 மணி நேரம் 10 மணி நேரம் அங்கே இருக்க போகிறோம். கொஞ்சம் நல்ல ஹெட்செட்டில் பாட்டு கேட்போம். நம்மளோட தான் ஒரு டீசென்ட் எப்போ ஹெட்செட் இருக்கும்ல. ஸோ இதை கனெக்ட் பண்ணி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறதுக்கு நான் வச்சிருக்கிறது. நெக்ஸ்ட் வந்து ஒரு யூஎஸ்பி டிரைவ். இது ஐ திங்க் அரௌண்ட் 16 GB வேணுமோ. ஸோ இதில் என்னன்னா ஒரு பக்கம் வந்து ரெகுலர் யூஎஸ்பி இருக்கும் அண்ட் இன்னொரு பக்கம் வந்து USB-C இருக்கும். ஸோ தட் நம்ம ஃபோன்ஸ்லேருந்து கனெக்ட் பண்ணிக்கலாம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் டேட்டா. ஸோ ட்ராவலிங் அப்போ வந்து ரொம்பவே ரியலி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ஒன்று. அதுக்கப்புறம் கொஞ்சம் சில்லற கஷ்டம் இருக்கும். ஆமாம், சில்லற கஷ்டம் இருக்குது. அதோட இது முடிஞ்சிச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்தமாரி சின்ன சின்ன கிளிப்ஸ் வச்சிருப்பேன். ஸோ இது வந்து சம்டைம்ஸ் வந்து நம்ம ஏதோ ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ்க்கு நமக்கு டைப் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் யூஸ் ஆகும். ஓகே, இப்போ மெயின் கம்பார்ட்மெண்ட்டுக்கு போவோம். மெயின் கம்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு நம்பர் ஃபோன் இருக்குது. ஆக்சுவலி இந்த ஃபோன் மாற்றி ஆகணும், ஏன்னா இது வந்து USB-C கிடையாது, வாங்கி ரொம்ப வருஷம் ஆச்சு. அண்ட் இது வந்து என்னன்னா எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் வந்து என் ஃபோன் ஒர்க் ஆகலைன்னா இதோட சார்ஜ் வந்து பல நாள் இருக்கும். ஸோ அதுக்காக வாங்கினது. ஸோ இது வந்து மாற்றி ஆகணும். நெக்ஸ்ட் வந்து ஒரு டார்ச். இது வந்து என் பேக்கில் இல்லை, ஆக்சுவலி என் காரில் தான் இருந்துச்சு. ஏன்னா இப்போ பேக் அவ்வளோ வெளில எடுத்துகிட்டு போகிறது இல்லை. காரில் வந்து ஒரு தனியாக ஒரு கிட் வச்சிருப்பேன். என்னோட எல்லாத்துலேயுமே க்ளவ் பாக்ஸில் எல்லாத்துலேயுமே இதேமாரி ஒரு கிட் அங்கே இருக்கும். ஸோ அதனால் காரில் போகிறப்ப நிறைய நேரம் எடுத்துகிட்டு போக மாட்டேன். பட் இந்த லைட் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து டிஃப்ரெண்ட் மோட்ஸ் இருக்குது. லைக் எமர்ஜென்சிக்கு வந்து கூப்பிட்றதுக்கு அந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் மோட்ஸ்லாம் இருக்குது. இட்ஸ் a குட் குவாலிட்டி ஒன். ஸோ ரீப்ளேசபிள் பேட்டரிஸ் வச்சு ரீசார்ஜபிள் பேட்டரியும் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் வந்து இது டக்குன்னு காட்ட முடியாது, ஒரு கிரெடிட் கார்டு இது. ஸோ ஒரு மினிமம் பேலன்ஸ் கிரெடிட் கார்டு, யூனிவர்சலாக எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், வீசா கார்டு இது. அதுக்கப்புறம் ஒரு பென் எப்போவுமே இருக்கும் நம்மள்ட்ட. அதுக்கப்புறம் கார்ட்ஸ், என்னோட பிஸ்னஸ் கார்ட்ஸ் அண்ட் இம்பார்ட்டண்ட்டான கார்ட்ஸ் எல்லாத்தையும் இதுக்குள்ளே இருக்கும். ஸோ இந்த பிஸ்னஸ் கார்டை பற்றி செப்பரேட்டாக இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன். என்னோட பிஸ்னஸ் கார்டு வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான பிஸ்னஸ் கார்டு இருக்கிறதுலே வந்து இந்த பிஸ்னஸ் கார்டு பிரிண்ட் பண்ணுற கம்பெனிஸ்லேயே வந்து இருக்கிறதுல ரொம்ப மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் கார்டு இது. ஸோ இது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோவில் செப்பரேட்டாக நான் சொல்கிறேன். அதேமாதிரி என் பிஸ்னஸ் கார்டை வந்து எல்லாருக்கிட்டையும் சும்மா கொடுத்துட்டு இருக்க மாட்டேன். கொடுக்குறாங்க அப்படின்னா இட் ஷுட் பி ஏதோ ஒரு ரீசன் இருக்கும் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் வீட்டோட ஸ்பேர் கீ, ஒரு இன்ஹேலர் இருக்குது. எனக்கு ஆஸ்மாலாம் கிடையாது, பட் சம்டைம்ஸ் வந்து ஜிம்மில் வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணுறப்ப சின்ன சம்டைம்ஸ் இருமல் மாதிரி வரும், சம்டைம்ஸ் அது நிற்காமல் இருக்கும். ஸோ அது போய் கேட்டதுக்கு வந்து சைலண்ட் ஆஸ்மா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ப்ரிகாஷனரியாக வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டு இதை வாங்கி வச்சுட்டேன். இது வந்து எமர்ஜென்சி சிச்சுவேஷன் யூஸ் பண்ணுங்க. நீங்கள் ஒருவேளை வந்து ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத் இருக்குது, இது ஸ்டெராய்ட் தான், அது வேறு ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு வந்து திடீர்னு ப்ரீத் பண்ண முடியல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு இஷ்யூ, நெஞ்சில் வந்து ஏதாவது சளி அடைச்சிக்கிச்சு அப்படின்ற மாதிரி இருக்கிறப்ப இது வந்து உங்களுக்கு வந்து அந்த கொஞ்சம் பெருசு பண்ணும். ஸோ ஸ்டெராய்ட்ஸ் இது ப்ரீதிங்கை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு. ஏன்னா இந்த விண்டோ லைக் ஹவு லாங் யூ கேன் பிரீத் அப்படின்றது பார்த்தீங்கன்னா லைக் 2 minutes 3 minutes நம்ம வந்து பாஸ் அவுட் ஆகிடுவோம். ஸோ அந்த நேரத்தில் வந்து இட் கேன் சேவ் லைஃப்ஸ் அப்படின்றது தான். நெக்ஸ்ட் வந்து ஒரு சிம் கார்டு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்செட் இருக்குது. எனக்கு சொன்ன மாதிரி ஃப்ளைட்டில் போகிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்செட். அதுக்கப்புறம் ஒரு USB டாங்கிள் இது. ஸோ இதுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈத்தர்நெட் கனெக்ட் பண்ணிக்கலாம் அண்ட் அதேமாதிரி HDMI அவுட்புட், USB-C எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ இட்ஸ் அ ரியலி மல்டி பர்பஸ் டாங்கிள் இது. அப்புறம் USB-C கேபிள் இது, ரெகுலர் ஃபோன் சார்ஜிங் கேபிள் இது. இது வந்து நம்ம virtualcoin-ஓட பேட்ச் இது. சம்டைம்ஸ் இந்த மீட்டிங்லாம் போகிறப்ப நம்ம டக்குன்னு virtualcoin ரெப்ரஸன்டேட்டிவாக மாறணும் அப்படின்னா இதை எடுத்து நம்ம இப்படி நெஞ்சில் குத்திட்டோம்னா அப்படி பார்த்தீங்கன்னா virtualcoin அப்படி சொல்லிட்டு நம்ம உள்ளார போகலாம். மீட்டிங்ஸு, இந்த நெட்வொர்க்கிங் ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையும் போகலாம். மக்கள் பார்ப்பாங்க, அதை கிடைக்கிற கேப்லலாம் நம்ம வந்து ப்ரொமோஷன் பண்ணணும்ல. ஓகே, ஸோ இந்த கம்பார்ட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ அடுத்த 2 கம்பார்ட்மெண்ட் நானே பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அதில் நிறைய தூக்கி போட வேண்டிய விஷயம்லாம் இருக்குது. இந்த சைட் கம்பார்ட்மெண்ட்டு, ஸோ அதில் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். டிக்டாக் இருக்குது, ஏன்னா இந்த மீட்டிங்ஸ் எல்லாத்துலேயும்
வீட்லேயும் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் ரூம்ஸில் ரொம்ப க்ளோஸ்டாக இருக்கும், நம்ம ஹரிபரியில் வருவோம். ஸோ அதனால் வந்து மவுத் ரெஃப்ரெஷ்னர் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஆனால் இது எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு பல வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். பார்த்தாலே பழசாக தெரியுது. இது தூக்கி போகிற நேரம் வந்துருச்சு, தூக்கி போட்டுருவோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்டர்நேஷனல் கன்வர்ஷன் பின் இது. ஸோ ஆஸ்திரேலியா ஃபுல்லாக நான் எங்கே போனாலும் சரி இதை நான் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று வச்சிருந்தேன். பட் இப்போதைக்கு இது ஒரு டெம்பரரி ஒன்றா வச்சிருக்கிறேன். இது வந்து ஐ மாஸ்க். ஃப்ளைட்லலாம் போகிறப்ப சம்டைம்ஸ் இவனுங்க ஃப்ளைட்டை போடுவானுங்க, போடாமல் இருப்பானுங்க. நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்லை. நம்ம இயர் பிளக்கை போட்டுட்டு ஐ மாஸ்கை போட்டுட்டு படுத்து தூங்கணும்னு நினைக்கிற நேரத்தில் தூங்கிடுவேன். நான் எப்போ எந்திரிக்கணுமோ அந்த அலாம் என் வாட்சில் வச்சுட்டு எந்திரிப்பேன். ஸோ அது வந்து ஜெட்லாக் கரெக்ஷனுக்காக நான் அது பண்ணுற ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்ட்டு. ட்ராவல் பண்ணுறப்ப வந்து பேஸ்ட் வந்து எவ்வளோ கிராம்ஸ் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. எல்லாரும் கொஞ்சம் நோட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போங்க. பெரிய பேஸ்ட்லாம் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா கஸ்டம்ஸ் தூக்கி போட்டுருவாங்க. ஸோ இது வந்து அலௌட் லிமிட், இது சின்ன லிமிட் இது. ஸோ இதை நம்ம எடுத்துகிட்டு போகலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு மாஸ்க். கோவிட் டைமில் ஃபேமஸாக நம்ம எல்லாரும் வித்துட்டு இருந்த ஒரு விஷயம் தான் அது. அதுக்கப்புறம் சோப் ஒன்று. இது ஏதோ ஒரு ஹோட்டல் நான் திருடி சுட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த சோப் வந்து எமர்ஜென்சிக்கு வந்து நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணோம் அப்படின்றதுக்கு இதை யூஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு டூத் ப்ரஷ்ஷு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன டியோட்ரண்ட்டு, லிப் கார்டு. ஆஸ்திரேலியா இந்தமாரி கண்ட்ரீஸ்லாம் வந்து எது இருக்குது இல்லை லிப் கார்டு வச்சுக்கோங்க. ஏன்னா குளிர்னால வந்து லிப்ஸ் வந்து கிராக் ஆகிட்டு ரொம்ப வலிக்கும், நம்ம பேச முடியாது. எஸ்பெஷலி மீட்டிங் போகிறதே வந்து காசு கொடுக்கறதே போய் மீட்டிங்கில் போய் பேசணும் தான். ஸோ அங்கே போய் பேச முடியலன்னு வச்சுக்கலாம், செம்ம காண்டாடுவாங்க. ஸோ அதனால் எப்போவுமே லிப் கார்டு இருக்கும். ஸோ நைட்டு படுக்கிறப்ப போட்டுப்பேன். முக்கால்வாசி நேரம் கோல்டு, வெளியில் கோல்டாக இருந்துச்சுன்னா லிப் கார்டு போட்டுப்பேன். அப்புறம் திரும்ப இந்த மாதிரி சாக்லேட் நிறைய அப்பப்போ வச்சிருப்பேன். யார் எங்கே கொடுத்தாலும் வாங்கி வச்சுப்பேன். இந்த சைடு எல்லாம் முடிஞ்சிச்சு. அடுத்த சைடு போகலாம். இதில் வந்து மினி டிஸ்பிளே போட்டு 2 HDMI போட்டுது. நம்ம நிறைய இந்த மீட்டிங்ஸ்லாம் போகிறதுனால வந்து அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போர்ட் கன்வர்ஷன்லாம் டக்குன்னு அவங்க கேபிள் வச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ அந்த எந்த ஒரு சுச்சுவேஷன் நம்ம ஸ்டக் ஆகிடக்கூடாது அப்படின்ட்டு இது அகைன் ஒரு மவுத் ரெஃப்ரெஷ்னர். இது வந்து டம்மி ஏக்ஸ் இருந்துச்சு, வயிற்று இருந்துச்சு, ஏதோ ஒன்று சின்ன சின்ன வயிற்று பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு போகிறதுக்கான பெப்பர்மின்ட் அப்படின்றது. ஸோ அது எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஒரு நேச்சுரலான டேப்லெட். இது எப்பவுமே நான் வெளியில் போகிறப்ப சாப்பாடு விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பேன். எனக்கு எல்லாருமே வந்து கிளைண்ட்ஸ்லாம் வந்து நல்ல பட்ஜெட்டில் சாப்பாடு கொடுப்பாங்க. ஒரு நாளைக்கு வந்து நான் $100 டாலருக்கு சாப்பிட்லாம், கிட்டத்தட்ட 20,000 கூட சாப்பிட்லாம், பட்ஜெட் இருக்கும். ஆனால் நான் எப்பவும் போய் சாப்பிட்றது வந்து $10 $20 சாப்பிடுவேன். ஆனால் ஸ்டாண்டர்டான ரெஸ்டாரண்ட் சாப்பிடுவேன். ஹெல்த்தியாக இருக்கும் சப்பே சாப்பிடுவேன். இல்லை ஒரு சப்பே கிடைக்கல அப்படின்னா வந்து மெக்டானல்ட்ஸ் அந்த மாதிரி சாப்பிடுவேன். அது அன்ஹெல்த்தி தான், ஃபாஸ்ட் ஃபுட் தான். பட் நம்மளுக்கு தெரியாத ஒரு எக்ஸ்பென்சிவ் ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு நம்ம அடுத்த நாள் வந்து ஃபுட் பாய்சன் ஆகிட்டு கமிட்மெண்ட்டை வந்து கேன்சல் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து ஸ்டாண்டர்டான ரெஸ்டாரண்ட்டில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். டாமினோஸ், மெக்டானல்ட்ஸ் இங்கெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கே வந்து சாப்பாடு அன்ஹெல்த்தியாக இருந்தாலும் அடுத்த நாள் நீங்கள் கண்டிப்பாக சிக் ஆக மாட்டீங்க. அவங்க வந்து தே ஹேவ் த ஸ்டாண்டர்ட் ப்ராசஸ் இருக்கும், ஃபுட் ப்ராசஸ் இருக்கும். ஸோ அது ஓகே. ஸோ இது வந்து கோல்ட் அண்ட் ஃப்ளூ டேப்லெட். நம்ம ஒரு பேராசிட்டமால் மாதிரி சீப்பு, தலை சீவிரத்துக்கு சீப்பு. அதுக்கப்புறம் ஒரு டிஸ்இன்ஃபெக்டன்ட், இது திடீர்னு ஏதாவது துடைக்கணும் எடுக்கணும் ஏதோ ஒன்றுனா. அதுக்கப்புறம் அகெயின் இன்னொரு மவுத் ரெஃப்ரெஷ்னர். இதெல்லாம் கிளியர் பண்ணி தூக்கி போடணும் எப்பயோ. ஸோ டிஸ்இன்ஃபெக்டன்ட். இது அப்புறம் டிஷ்யூ. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேஸ். நீங்கள் வந்து சம்டைம்ஸ் வந்து ஏதாவது சிந்திரிச்சு ஏதோ ஒன்றுனாலும் டக்குன்னு துடைக்கிறது கிடைக்கிறதுக்கு நம்ம போய் தேடிட்டு இருக்க முடியாது. ஸோ இது முடிஞ்சிச்சு. இப்போ மெயின் கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளார என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே என்னோட பவர் பேங்க் இருக்கும். பட் அது சார்ஜில் இருக்குது. பவர் பேங்க் கூட நீங்கள் வாங்கணும் அப்படின்னா வந்து ஏர்பிளைன்ஸில் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு அலௌட் இருக்குது. ஐ திங்க் 10K கம்மியாக இருக்கணும். ஸோ அது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, போடலாம். ஸோ அதுமாதிரி அலௌடு பெர்மிட்டட் பவர் பேங்க் நான் வச்சிருப்பேன். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி இந்த ஜாக்கெட். ஸோ இந்த ஜாக்கெட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வெதர் ப்ரொடெக்ஷனும் இருக்கும், அதே சமயத்தில் ரெயின் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு ரெயின் கோட் மாதிரி தான் அது. பட் என்னன்னா ரொம்ப காம்பாக்டாக இருக்கும். ஸோ இதை நான் மடிச்சு சின்னதாக்கி உள்ளார வச்சுப்பேன். எப்போவுமே உள்ளார இருக்கும், எடுக்கவே மாட்டேன். அதேமாரி இப்போ நான் வெளியில் போயிட்டு வரேன், இந்த ஈரம் ஆயிடுச்சு அப்படின்னா ட்ரை பண்ணிட்டு மறக்காமல் திரும்ப எடுத்து உள்ளார வச்சிருவோம். எஸ்பெஷலி ஆஸ்திரேலியாவில் வந்து நீங்கள் மெல்பர்ன்லாம் ட்ராவல் பண்ணுறப்ப ஒரு சில நாள் வந்து டெம்பரேச்சர் வந்து 1 டிகிரி இருக்கும், 2 டிகிரி, 0 டிகிரிலாம் இருக்கும். நம்ம வந்து அப்போ ப்ரிப்பேர்டாக போகலன்னு வச்சுக்கோங்களேன், செத்தோம். பயங்கர கோல்டாக இருக்கும், சர்வை பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும். நம்ம ஒரு வேலைக்குன்னு போகிறப்ப அந்த வேலைக்கு நடுவில் எது வந்தாலும் சரி, புயலோ மழையோ பனியோ எது வந்தாலும் சரி, அதை தாண்டி போகிறதுக்கு என் பேகுக்குள்ளே இருக்கிற இந்த விஷயம் எல்லாமே வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது தான். இது இல்லாமல் வந்து நான் இன்னும் ஒரு பாக்ஸும் வச்சுருப்பேன். எனக்கு தேவையான சுச்சுவேஷன்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக ரெடியாக பேக் பண்ணி எல்லாமே இருக்கும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடியோலாம் அப்போ வெளியில் போகிறப்ப எடுக்கிறோம்ல, ஸோ அதுக்காக வந்து எக்ஸ்ட்ரா வந்து SD கார்டு, அதுக்கப்புறம் நிறைய கன்வர்ஷன் கேபிள்ஸ் இருக்கும். 2 போர்ட்லேருந்து 1 கன்வெர்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் USB-C to USB 2.0 கன்வெர்ட் பண்ணுறது, இந்த HDMI கன்வர்ஷன், அதுக்கப்புறம் அடாப்டர், SD கார்டு அடாப்டர், அண்ட் அதுக்கப்புறம் ஹோல்டர்ஸ், ஃபோன் ஹோல்டர்ஸ், சின்ன சின்ன ட்ரைபாட்ஸ், DVI அவுட்புட், மேல் டு HDMI ஃபீமேல். ஸோ இதெல்லாமே வந்து மீட்டிங் ப்ரெசன்டேஷன்லாம் போகிறப்ப அவங்க என்ன மாதிரி ப்ரொஜெக்டர் எப்படி வச்சிருந்தாலும் சரி, நம்ம மீட்டிங் பண்ணாமல் திரும்ப வர போகிறதில்ல. ஆடியோ கன்வர்ஷன் கேபிள் நம்ம வந்து ரோட் மைக்லாம் யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஈவன் ப்ரெசன்டேஷன் போகிறப்பையும் சரி, வீடியோ ரெக்கார்டிங்லையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சின்ன ரோட் மைக் போட்டிருப்பேன். ஸோ அது வந்து போத் ஆண்ட்ராய்ட் அண்ட் iOSல வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறது
பண்ணுறது அப்படின்றதுக்கு செப்பரேட் கேபிள் இருக்குது. அந்த கேபிள் இது. அதுக்கப்புறம் எப்போவுமே என்னோட எல்லாத்துலேயுமே வந்து ஒரு சின்ன யூஎஸ்பி டிரைவ் எப்போவுமே இருக்கும். ஊக்கு, பின்னு, சின்ன சின்ன ஸ்க்ரூ டிரைவர், குட்டி ஸ்க்ரூ டிரைவர் இருக்கும், ஒரு சின்ன செட் இருக்கும். ஐ வில் சே லைக் மை சர்வைவல் கிட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபர்தராக வந்து நம்மளோட ஓன் பிராண்டில் வந்து நம்மளோட ஓன் சர்வைவல் கிட் வரப்போது. இது எல்லாமே பேஸ்ட் ஆன் மை எக்ஸ்பீரியன்ஸ். இது நான் வந்து இப்போதைக்கு இந்த வீடியோன்னு இல்லை, நீங்கள் என்ன எப்போ பார்த்தாலும் சரி இந்த மாதிரி எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் நம்ம கையில் இருக்கும். ஒரு வேலை செய்யறதுக்கு என்னென்னலாம் எனக்கு தேவையோ வெளியில் போகிறப்ப அது எல்லாமே என்கிட்ட எப்பவுமே இருக்கும். அதனால் பி ப்ரிப்பேர்ட் கைஸ். ஸோ நம்ம என்றைக்குமே வந்து ஐயோ அதை மறந்துட்டோம் இதை மறந்துட்டோம் அதனால் வேலை செய்யாமல் முடியாமல் போயிடுச்சு, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் இது வரைக்கும் வீட்டுக்கு வந்ததே கிடையாது. ஒரு நாள் கூட அதை மறந்துட்டேன் இதை மறந்துட்டேன் எதுவுமே கிடையாது. இது இல்லாமல் நான் எப்பவுமே வந்து ஒரு ஷீட் ஒன்று வச்சிருப்பேன். அது வந்து சீக்ரெட்டாக அதுக்குள்ள ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கும். அதில் வந்து என்னோட பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ், எமர்ஜென்சி கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். நான் வந்து திடீர்னு வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு என்னோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு, எனக்கு அந்த டீட்டெயில்ஸ்லாம் தேவை, ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா அதில் இருக்கும். ப்ளஸ் வந்து எப்பவுமே வந்து ஒரு லீகல் கான்டாக்ட் இருக்கும். அது வந்து என்னோட ஆஸ்திரேலியன் கான்டாக்ட் இருக்கும், இந்தியாலையும் இருக்கும். நான் எந்த கண்ட்ரிக்கு ட்ராவல் பண்ணுறனோ அங்கே இருக்கிற லோக்கல் லாயர் கான்டாக்ட் டீட்டெயில்ஸும் இருக்கும். ஸோ தட் என்ன ஒரு இஷ்யூனாலும் சரி ஐ ஷுட் பி ஏபிள் டு கெட் இட் அவுட். ஸோ இன்னைக்கு நம்மளுக்கு வந்து சீக்ரெட் மெசேஜஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். சீக்ரெட் மெசேஜ் அனுப்பணும்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் அனுப்பலாம். உங்களுக்கு ப்ரைவேட்டாக ரிப்ளை வேணும் அப்படின்னா உங்களோட இமெயில் அட்ரஸ் எதை ஒன்று போட்டு அனுப்பிச்சு விடுங்க, உங்களுக்கு ரிப்ளை பண்ண. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து எனக்கு வந்து 22 இயர்ஸ் ஆகுது. நான் வந்து பார்ட் டைம் போகலான்னு கன்சிடர் பண்ணுறேன். பர்கர் கிங் இல்லைனா டாமினோஸ் அந்த மாதிரி இதெல்லாம் போகலான்னு இருக்கேன். இல்லை ஸ்கில் டெவலப் பண்ணலாமா, எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. சி கைஸ், உங்களுக்கு பணம் கிரன்ச் இருக்குது, இப்போ இமீடியட்டாக கேஷ் வேணும் அப்படின்னா எந்த ஒரு பார்ட் டைமோ மட்டம் கிட்டம் எதுவுமே கிடையாது, எல்லா வேலையெல்லாம் செய்யுங்க, அது ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஆன் டெய்லி பேசிஸில் வந்து ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு டைம் ஒதுக்கி ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா ஸ்கில் இல்லாத வேலையை வந்து ஒரு நாளைக்கு ஒரு ரோபோட்டோ இல்லை ஒரு சீப்பர் லேபரோ வந்து ரீப்ளேஸ் பண்ணிடும். ஸ்கில் இருக்கிற வேலைக்கு எப்பவுமே வந்து ஒரு டிமாண்ட் இருக்கும். ஸோ தட் யூ கேன் ஆல்வேஸ் சர்வைவ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து 800 tons ஆஃப் கோல்டு வந்து வாஸ் டிரான்ஸ்போர்ட்டட் பிட்வீன் ஃப்ரம் கேஜிஎஃப் டு இங்கிலாந்து. கேஜிஎஃப்ல இருந்து இந்த கோல்டு வந்து இவ்வளோ கோல்டு போயிருக்கு. கிட்டத்தட்ட 6000 பேர் ஒர்க்கர்ஸ் வந்து டார்ச்சர் பண்ணப்பட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அட்ராசிட்டிஸ் நடந்திருக்கு. நம்ம ஏன் இன்டர்நேஷனல் கோர்ட்டில் போயிட்டு இப்போ அந்த கோல்டு வந்து 800 டன்னு வச்சுக்கோங்க. இப்போதைக்கு இங்கிலாண்டோட சப்ளை வந்து ஐ திங்க் அரௌண்ட் 250 அந்த ஒரு வால்ட் ஒன்று இருக்கு. அதில் மட்டுமே வந்து 250 tons கோல்டு இருக்கு. ஸோ அப்போ வந்து இதுனா இப்போ பல பில்லியன் டாலர்ஸ் ஒர்த். இதே நம்ம வந்து இன்டர்நேஷனல் கோர்ட்டில் போய் கிளைம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஸ்டின் அமைச்சிருக்காரு. எஸ் ஆஃப் கோர்ஸ் இதை பண்ணலாம். ஆல்சோ அந்த கோகினூர் டைமண்டையும் வாங்கிட்டு தரலாம், அதெல்லாம் நல்ல விஷயம் தான். பட் பாயிண்ட் என்ன அப்படின்னா வந்து இந்த மாரி வந்து நம்ம ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் பட்ட கஷ்டங்களாக இருக்கட்டும், அட்ராசிட்டிஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி எக்ஸ்ப்ளாய்டேஷனாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து என்னோட பார்வையில் வந்து ஐ சீ இட் அஸ் எ ஃபீஸ் ஃபார் அன் ரிஃபர்மேஷன் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா பிரிட்டிஷ் வரல அப்படின்னா சத்தின்ற ஒரு விஷயம் இருந்திருக்கும், குருகுலம்ன்ற ஒரு விஷயம் இருந்திருக்கும். சனாதன தர்மத்தில் இருக்கிற மாதிரி வந்து தலையில் வந்தவன் வசதியாக தான் இருப்பான் அண்ட் காலில் வந்தவன் சூத்திரம் வந்து என்ன மாரி இருக்கிற ஒரு ஆள்லாம் வந்து கம்மியாக தான் இருந்திருப்பான். இன்னைக்கு நான் வந்து இந்த மாதிரி உட்காந்து இங்கிலீஷ் என் வாயில் வந்திருக்காது, இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நான் வந்திருக்க முடியாது, படிச்சிருக்க முடியாது, நிறைய விஷயம் நடந்திருக்காது. இந்த இன்இக்வாலிட்டியை வந்து ஓரளவுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு முக்கியமான பங்கு வந்து பிரிட்டிஷ்க்கு இருக்குன்னு சொல்லலாம். ஏன் அம்பேத்கர் மாதிரி ஒருத்தங்க வந்து வந்திருக்கவே முடியாது பிரிட்டிஷ் இல்லை அப்படின்னா. நம்ம அந்த கொடுத்த பணம் வந்து இந்தியா வந்து ஒரு பெட்டர் பிளேஸாக இருக்கிறதுக்கு தே ஆர் த பிக்கஸ்ட் ரீசன். இன்னமும் நீங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸில் போயிட்டு பழைய பில்டிங்காக இருக்கு ஆனாலும் பில்டிங் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது யார் கிட்டது பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரன் கட்டினது தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்ப்போம். அறிவு மலையாளி ஒரு தமிழ் என்ன கொஸ்டின் இது? சுத்த தமிழன் பச்சை தமிழன் இதுக்கு மேலே என்ன? ஒருவேளை வந்து நாளைக்கே வந்து என் பேரண்ட்ஸ் வந்து நான் தமிழ் இல்லை வேற ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் தான் எனக்கு ஹார்ட் அட்டாக் வரும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி வந்து அது கண்டுபிடிக்கிறது ரொம்ப பெரிய விஷயமே இல்லை கைஸ். நீங்கள் வந்து ஸ்ரீலங்காவில் வந்து அந்த கில்லிங் ஃபீல்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்குது. ஸோ அந்த வீடியோவை போட்டுட்டு யாரெல்லாம் துடிச்சு போகிறாங்களோ அவங்களுக்கு வந்து தான் ஆடாட்டியும் தன் சதை ஆடும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த லாஜிக் படி வந்து அவங்க எல்லாருமே தமிழன் தான். ஸோ அவங்க வேற ஒரு மொழி பேசுகிறவங்களா இருக்கலாம், மதர் டங் கூட வேற இருக்கலாம், தன்னோட இனம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபீலிங் வந்து தானாக வந்துடும். இதெல்லாம் டவுட்டே கிடையாது, தமிழன் தான். அதுக்கப்புறம் உடம்பு டெய்லி ஹேபிட்ஸ் இது செப்பரேட்டான ஒரு வீடியோவில் நான் போடுறேன். அண்ட் நம்ம சேனல் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து இப்போ என்னோட ஹேபிட்ஸ் எல்லாமே அவங்களும் ஃபாலோ பண்ணிருக்காங்க. கொஞ்சம் கஷ்டப்படுத்திட்டு தான் இருக்கிறேன், பட் அது வந்து இட்ஸ் ஃபார் தேர் குட். அதை பற்றி செப்பரேட்டாக இன்னொரு வீடியோவில் போடுறேன். அண்ட் ஹவு டு சே நோ when we don't want hurt others. See guys, you have to practice it. Saying no is very difficult thing. ஆனால் அது நீங்கள் சொல்ல கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா then you will find it that நீங்கள் பில்ட் பண்ணுற ரிலேஷன்ஷிப் எல்லாமே மீனிங்ஃபுல்லான ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். And they respect you and you respect them. So அதனால learn to say it. And first கஷ்டமாக தான் இருக்கும், then you will be fine. Okay, thank you so much for all the love and support guys. And videos பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா subscribe பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. And we'll catch up again in another video guys. And thank you so much and cheers.